சட்டங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானவை என்பதும் அவர்களுடைய நூல்களில் முன்னுக்கு பின் முரணான சட்டங்கள் உண்டு என்பதும் ஆகவே தமிழகத்தின் அனைத்து தௌஹீத் ஜமாத்தை பின்பற்றக்கூடாது என்பதும் சுன்னத்துல் ஜமாத் ஜமாஅத்துல் உலமாவின் நிலைப்பாடு. உங்களுக்கு உட்கார்றதுக்கு சேர் இல்லைன்னா சேருக்கு ஏதாவது ஸ்டூல் போட்டு கூட உட்காந்துங்க. சரி, நின்றுக்கிட்டே இருக்கின்ற அவசியம் இல்லை. ஸ்டூலு சேர் ஏதாவது போட்டு கூட உட்காரணும், உட்காந்துங்க. நிறைவு பெறும் இந்த நேரத்தில் இதை ஒரு ஆக்கப்பூர்வமான நேர்மையான விவாதமாக ஆக்குவதற்கு எதிரணியினர் முயற்சி செய்யாமல் இருந்ததில் எங்களுக்கு வருத்தம் உண்டு. அவர்கள் 30க்கும் மேற்பட்ட கேள்விகளை வைத்தார்கள். நாங்கள் சொன்னோம், இவை அனைத்திற்கும் நாங்கள் பதில் சொல்வதற்கு தயார். ஆனால் நாங்கள் நேற்றைய தினம் காட்டியதை போன்ற நேர்மையை நீங்கள் காட்ட வேண்டும். ஒவ்வொரு வாசகங்களையும் வாசித்து அந்த பக்கத்தை எங்களுக்கு காட்ட வேண்டும் என்று சொன்னோம். அப்படி காட்டினால் அவர்களுடைய குட்டு, அவர்களுடைய சூழ்ச்சி, அவர்களுடைய மோசடி வெளிப்பட்டுவிடும் என்று பயந்த காரணமாக அவர்கள் காட்டவில்லை. அதுபோன்று நாங்கள் வைத்த பல கேள்விகளுக்கு அவர்களால் பதில் சொல்லவும் முடியவில்லை. இனி அவர்கள் பதில் சொல்லலாம். காரணம், மறுப்பு சொல்வதற்குரிய வாய்ப்பு எங்களுக்கு இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும். நாங்கள் வைத்தோம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாவிகள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அப்படிப்பட்ட அவர்கள் அறிவித்த ஹதீஸ்களை நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று கேட்டோம். அதற்கு பதில் சொல்லவில்லை. குர்ஆன் ஒன்று, ஹதீஸ் ஒன்று, மதுஹபுகள் ஏன் 4 என்று கேட்டீர்கள். நாங்கள் கேட்டோம், நீங்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள், பிறகு ஏன் தௌஹீத் ஜமாஅத்து, ஜாக்கு ஜமாஅத்து, ஜமாஅத்துல் முஸ்லிமீன், பெயரில்லாத ஜமாஅத்து என்று 4ஆக பிரிந்து சண்டை போடுகிறீர்களே? இந்த தமிழகத்தில் ஷாஃபி ஹனஃபி என்று இருந்தாலும் இங்கே உண்டு ஷாஃபி ஹனஃபி, ஒற்றுமையாக இருக்கிறோம். ஆனால் கடையநல்லூரில் ஜாக்கு ஜமாஅத்துக்கும் தௌஹீத் ஜமாஅத்துக்கும் சண்டை நடந்த காரணத்திற்காக பள்ளி பூட்டப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சண்டை உங்களுக்கிடையில் ஏன் உருவானது என்று கேட்டோம். பதில் சொல்லவில்லை. ஒரு குழு எடுத்த முடிவை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று சொன்னீர்கள். ஆனால் பிறை விஷயத்தில் இந்த குழு இந்த முடிவை எடுத்திருக்கிறது, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீர்களே, எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள சொல்லலாம் என்று கேட்டோம். பதில் சொல்லவில்லை. பண்டிகையின் இறைச்சி மட்டும்தான் ஹராம், மீதி ஹலால் என்று ஆரம்பத்தில் சொன்னீர்கள். பிறகு எல்லாமே ஹராம் என்று சொன்னீர்கள். அப்போது உங்களுக்கு ஆராய்ச்சிக்குரிய தகுதி இல்லை என்பது தெளிவானதற்கு பிறகும் நீங்கள் ஏன் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறீர்கள்? நீங்கள் ஏன் மீண்டும் ஆராய்ச்சி செய்கிறீர்கள்? மீண்டும் ஏன் நீங்கள் மக்களை பின்பற்ற செய்கிறீர்கள் என்று கேட்டோம். பதில் சொல்லவில்லை. அதுபோன்று 624 கிராம் வெள்ளிதான் ஜகாத்துக்குரிய அளவு என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்று எழுதி வைத்தீர்கள். உங்களுடைய ஆய்வின் முடிவு வெளிப்படுவது வரை உங்களை பின்பற்றுகின்ற மக்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டோம். பதில் சொல்லவில்லை. அதுபோன்று உங்களுடைய ஏகத்துவம் பத்திரிகையில் 2 சகோதரிகளை ஒரு சேர மனம் முடிக்கலாம், ஆனால் ஒருத்தியை தலாக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் குர்ஆனில் ஒரு பெண் தன் மனைவியாக இருந்தால் அவருடைய சகோதரியை திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனுக்கு தெளிவாக முரண்பட்ட இந்த வாதத்தை நீங்கள் சொன்னீர்களே, என்ன ஆதாரம்? ஏன் குர்ஆனுக்கு மாற்றமானதை சொன்னீர்கள் என்று கேட்டோம். பதில் சொல்லவில்லை. அதுபோன்று அந்த பெரிய தாயார் அவளும் தவறில் இருக்கிறாள் என்று சொன்னீர்கள். அந்த மூத்த மனைவி அவள் என்ன குற்றம் செய்தாள் என்று கேட்டோம். பதில் சொல்லவில்லை. பெண்கள் வெளியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். குர்ஆனில் என்ன ஆதாரம் என்று கேட்டோம். பதில் சொல்லவில்லை. அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நீங்கள் கௌசர் அணிந்து தொழலாம் என்று எழுதியுள்ளீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை உங்களால் காட்டித்தர முடியுமா என்று கேட்டோம். பதில் சொல்ல முடியவில்லை. சுபுஹ் தொழுகை என்பது இரவில் வரக்கூடிய தொழுகைகளை சார்ந்தது என்று உங்களுடைய மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்கிறது. அது குர்ஆனுக்கு மாற்றமானது என்று சொன்னோம். உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அதுபோன்று பல விஷயங்கள் ஹதீஸ் ஃபிக்ஹ் கிதாபில் வருகிறது, அவைகளெல்லாம் ஆபாசம் என்று சொன்னீர்கள். ஆனால் அது போன்ற சம்பவம் ஹதீஸில் வருகிறதே, அது ஆபாசமா என்று கேட்டபோது நீங்கள் அதை மட்டும் வாபஸ் வாங்கிக் கொண்டீர்கள். உண்மையில் நீங்கள் இந்த
நீங்கள் காட்டிய ஒவ்வொரு வாசகங்களையும் வாசித்து அதற்குரிய பக்கத்தை காட்டி தந்திருந்தால் உங்களை கொண்டு எல்லா வாதங்களையும் நாங்கள் வாபஸ் வாங்க செய்திருப்போம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய விவாதங்களில் நாங்கள் அதை செய்து காட்டுவோம். அன்பு தோழர்களே, நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நம்முடைய விவாதத்தின் போது புத்தகங்களை நூல்களை காட்டுங்க அப்படின்னும், ஏன்னா தீர்மானத்தின் அடிப்படையில் கேட்டா கொடுக்கணும், அதனால கேட்டோம். ஆனா நீங்க தவறாக விளங்கி இருக்கிறீங்க, அதனால நீங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு எங்கிட்ட தாங்க, அந்த தவறு அது தவறுங்கிற சுட்டி காட்டுறோம் அப்படிங்கறத படிக்க சொன்னோம். அவங்க இதுவரையும் காட்டல. ஏன் காட்டல? இதுல இருந்து மக்கள் புரியுறாங்க, ஏதோ இருக்குது, காமிச்சா உண்மை தெரிஞ்சிடும் அப்படிங்கறனாலதான். இல்ல அரபி படிக்க சொன்னோம், அரபி தெரியல அப்படிங்கிற காரணமா இருக்கலாம். அல்லது எல்லா நூல்களும் நாங்க கொண்டு வரல, ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில அவங்கனால அதை வாசிச்சு அந்த கிதாப் நம்மளால தரல. ஒரு சிலர் அதை வாய்ச்சமே இருந்தாங்க, கிதாபை எங்க வாய்ச்சாங்க, ஜெராக்ஸில வாய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க. அந்த முழு நூலை வாசித்து நம்மகிட்ட தரணும். எல்லாம் அவங்க வாசிச்செல்லாம் ஜெராக்ஸ் காப்பி தான், ஒரு நூலுடைய துண்டு பகுதி தான், அது முழு நூல் ஆகாது. அடுத்து அவங்க ஒரு சில பிரச்சனைகளை வச்சாங்க. இப்ப சில பேர் நினைக்கலாம் இப்படி இருக்குதான்னு நினைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னாக்கா நேற்று அப்படி பிரம்மாண்டமான முறையில் ஆபாச மாதிரி ஒரு இறைநேசர் விஷயத்துல சுட்டி காட்ட போது கிதாபை தாங்கன்னு வாங்கி ஒண்ணுமெல்லாம் வாங்கிட்டோம். அதனால எல்லாருக்கும் தெரியும் இது இப்படிதான். ஆனாலும் ஒன்னு ரெண்டும் சொல்லிவிடுறோம். அது அப்படி சொன்னாதானே உங்களுக்கு வழங்க. பெருசா சொன்னாங்கல்ல, இப்ப கணவன் மனைவி, ஒரு ஆளு மனைவியோட உடல் உறவு கொள்றாரு, அமத்துக்கு முன்னால கொள்ளலாம். அதே நேரத்தில் அமத்தோட அவர் உடல் உருண்டா மனைவி பார்க்க கூடாது. அடுத்த ஆளோட உடல் உருண்டா எப்படிங்க பார்க்கலாம், ஆபாசம் இல்லையா அப்படின்னாங்க. அங்க உடல் உரு இருக்குதா? அதான் ஏற்கனவே சொன்னோம். எதையுமே புரியாம தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்கிறதுனாலதான் அவங்க கேட்டோம். அவங்க தரல, ஆனாலும் சொல்லிடணும். சொன்னாதானே உங்களுக்கு வழங்கு. அது என்ன சட்டம் நேரடியாக பாக்குறது இல்ல, முறை தெரிக்கணும். எப்படின்னு கேட்டா, ஒரு வீட்டுல மனைவி இருக்கிறாங்க, அடிமை பெண்ணு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோங்க. அடிமை பெண்ணை உறவு கொள்ளலாம், இது அந்த காலத்தில் இருந்த சட்டம். இந்த நேரத்தில் மனைவியும் அடிமை பெண்ணும் இருக்கின்ற போது உடலுறவு கொள்வதற்கு மனைவிக்கு முன்னால் அடிமை பெண்ணை அழைத்து செல்லக்கூடாது. ஏன்னா மனைவிக்கு ரோஷம் வரும். மனைவி இருக்க ஒரு அடிமை பெண்ணை கூட்டி போறாரு, பெட்ரூம் இருக்கு, கூட்டி போறாரு. ஏன் கூட்டி போறாரு? பெட்ரூம் கூட்டி போனா என்னன்னு வழங்கும். மனைவிக்கு இருக்கும் போது நேரடியாக கூட்டி போனா அந்த மனைவி ரோசம் வரும். அப்ப நான் இருக்கும் போது அடிமை பெண் முக்கியமாயிருச்சோ. ரெண்டு மனைவியர் இருந்தாலே விவகாரம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ரெண்டு மனைவி இருக்கிறாங்க, ஒரு மனைவி மட்டும் கூட்டு போற பெட்ரூமுக்கு, அடுத்தது தெரியும். பெண்களுடைய சுபாவம் இது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொன்னா, நீதமா நடக்கிறதா மட்டும் ஒண்ணுக்கு மேல கட்டுங்க. ஏன்னா பெண்களுடைய சுபாவம் அறிந்து இப்படி கூப்பிட்டு போனா அது மனைவிக்கு ரோசம் உண்டாகும். அப்ப என்னை விட பெரிதாயிட்டாளா, அவ குடும்பம் சீர்குலையும், ஒற்றுமை போயிடும், மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்காது. ஏன்னா அவள் உரிமை உள்ளவர், கேட்பா எதையும். அதனால அப்படி செய்யாதீங்க. கண்கூட நேரடியா பாக்குறதல்ல, உடலுறவு கொள்வதற்காக அழைத்து செல்வது. அப்படி இருந்தாலும் கண்கூட பாக்குறதா. ஒரு ஆள் டாய்லெட் ரூம் போயிட்டு வந்தான்னு வச்சுக்கிறேங்க, உதவி செய்யல, என்னப்பா உதவி செய்யலையே, ஒண்ணுக்கு இருந்திய, நான் நேர பார்த்தானேண்டா ஒண்ணுகிட்டு இருக்கும் போது பார்த்தேன் அர்த்தமல்ல, டாய்லெட் கூட போயிட்டு வந்தேன்னா அப்படி சொல்றாரு. அதை வச்சுதான். அதே நேரத்தில் இப்ப ஒரு மனைவி இருக்கிறாங்க, அடிமை பெண் இருக்கிறாங்க. இவர் மனைவியை கூப்பிட்டு போறாரு. மனைவி அந்த அடிமை பெண்ணுக்கு ரோஷம் வராது. ஏன்? உரிமை உள்ளவர் அழைத்து போறாங்க, நம்ம என்ன ரெண்டாம் கட்டம் தானோ அப்படின்னு இருக்கும். ஆனாலும் கூட அங்கேயும் முகமது ரம்துல சொல்றாங்க, சரி பிரச்சனை இல்லதான், உரிமை உள்ள அழைத்து போற சும்மா இருப்பாதான், ஆனாலும் அவளும் ஒரு பெண்ணு தானே, நம்மளுக்கு கூப்பிட்டு போலையே, அப்ப நினைக்கத்தானே செய்வா, அதே ஒரு மதிக்கணும்ல, அவளுக்கு முன்னால இதை செய்ய வேணாம், அது மக்ரூஹ் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்து வருது அது மக்ரூஹ். ஏன்? அவளுக்கு ஒரு உணர்வு இருக்கிறது. அப்போ இந்த உடலுறவு கொள்வதற்காக ரெண்டு பேர் இருக்கும்போது ஒருவரை விட்டு விட்டு இன்னொரு அழைத்து சென்றால் அது பிரச்சனையை எழுப்புங்கிறனாலதான் அப்படி செய்யாதீங்க. மார்க்கத்தில் ஹலால் தான், பிரச்சனை வரும் பெண்களுடைய சுபாவத்தின் அடிப்படையில். அதுதான் கண்ணுக்கு எதிராக அப்படின்னு அர்த்தமே தவிர, உடலுறவு கொள்ளும் போது கண்ணில் பார்க்கணுமா? என்னதான் நம்ம மதுபடி சட்டம் தான் தெளிவா சொல்லுங்க. தொடைப்பகுதியை கூட பார்க்க கூடாது அப்படிலாம் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்களாவது அவங்களா என்ன சொல்றாங்க, தொடையெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அதையும் பார்க்க கூடாது என்றெல்லாம் மதுவு சொல்லுது. அப்படி இருக்கும் போது உடல் விழும்போது பார்க்கலாம்னு எப்படி மதுவு சொல்லும்? கண்ணுக்கு எதிராக இப்படி அழைத்து செல்வது என்பது பெண்கள் சம்பந்தப்பட்ட உணர்வுகளுக்கு எதிரானது. மனைவி அங்கீகரிக்க மாட்டா, ரோஷம் இருக்கும்.
ஏன்னா உரிமை உள்ளவள் அப்படிங்கிறதுக்காண்டி. அதே நேரத்தில் மனைவி வேற வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அடிமை பண்ணி இருக்கிறாங்க, அப்ப கூட்டிட்டு போட்டும் மருத அலர் தான். எதிரில சென்றா அது ஒரு உணர்வுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், மாற்றி செஞ்சா உணர்வுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது என்று இந்த பிரச்சனையை அணுவதற்கு தான் சொல்லப்பட்டதே தவிர அது ரெண்டு பேர் உடல் கொள்றாங்க அது பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படியா தொடைப்பகுதியை பார்க்க கூடாது மது சொன்னா அதை எப்படி பார்க்க சொல்லும்? அப்படி நோக்கத்துல தான் எழுதப்பட்டிருக்குன்னு வச்சுக்கிறங்க. நீங்க எதுக்க தேவையில்லை, நாங்கள் முதலாவதாக எதிர்த்திருப்போம். ஏன் இந்த விஷயம் நாங்கள உறுதியா இருக்கிறோம். தொடைப்பகுதி கூட மறைக்கப்பட வேண்டிய பகுதி அப்படிங்கிற நாங்கள உறுதியா இருக்கிறோம். அந்த அர்த்தம் தான். அப்படின்னா நாங்க தான் முதலாவதாக எதிர்ப்போம். நீங்க அவங்க எல்லாம் எதுக்க தேவையில்லை. இதுதாங்க அர்த்தம். இது உலக சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக மற்றொரு உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்பதற்காக இப்படி சொல்லப்பட்டது. அதே போல பாருங்க, ஆலிமல் கஞ்சா அடிக்கலாம் நாங்க வாசகம் கேட்டோம். ஆலிமல் கஞ்சா அடிக்கலாம்னு காமிக்கணும், அது சொல்ல தேவையில்லைன்னு தான் இருக்குது. அதனால இப்படி நாம் புரிகிறோம் அப்படிலாம் வைக்க கூடாது. அதுக்கு நாங்க சொல்லல, நீங்க அப்படி சொல்லலையே, இப்படி இருக்குது அதனால நாங்க புரிஞ்சோம் அப்படியே சொன்னீங்க. ஆலிமல் கஞ்சா அடிக்கலாம் அப்படி வாசகத்தை காமிக்கணும். இப்படி மறைக்க வேண்டும், பாமரத்து சொல்லாதே என்ன அர்த்தம்? இவர் குடித்து கொள்ளலாம், நீங்க எல்லாம் விளங்குறீங்க, அது அங்கங்க இருக்கு. சரி, என்ன கஞ்சா மட்டும்தான் அவங்க சொல்லப்பட்டிருக்கு, கசகசா சொல்லப்பட்டிருக்குல்ல, அதுல கசகசா விஷயத்து உங்க விஷயம் என்ன? சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா? கசகசா தான் அங்க வருது. அப்ப அதனால இந்த வாசத்தை காமிக்கணும். அப்படி காமிக்காவது இப்படி நாங்க விளங்குறோம்லாம் சொல்லக்கூடாது. அப்படி நீங்க வாசத்தை காமிச்சுட்டா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், நீங்க சொன்ன மாதிரி நாங்க கேட்டுறோம். இல்லைன்னு சொன்னா நாங்க சொன்ன மாதிரி நீங்க கேட்கணும், அந்த வாசத்தை காமிக்கணும். அடுத்ததாக இந்த மிஸ்வாக்கு பிரச்சனை சொன்னாங்க. நட்டு வச்சா பரவாயில்ல, படுக்க போட்டாக்கா பைத்தியம்லாம் பிடிக்கும். பொதுவாகவே நமக்கு தெரியும், மிஸ்வாக்கு வச்சு ஈரமா இருக்கும் வச்சுக்கிறோங்க. நம்ம மருத்துவ ரீதியில சிந்திப்போம். நம்ம படுக்க போறோம், அந்த குச்சிய பொதுவாக அதுல உள்ள ஈரமெல்லாம் கீழே இறங்கும். பொதுவாகவே தண்ணி ஒரு இடத்தில் தேங்கி கிடந்தா அங்க கிருமிகள் உருவாகும். அதனாலதான் இந்த தண்ணீர் எல்லாம் தேங்கி விட கூடாது கவர்மெண்ட் அப்போது அறிவிச்சுக்கிட்டே இருக்கும். மட்ராஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க, தேங்க விடாதீங்க கிருமிகள் வரண்டு. அப்ப அந்த குச்சியில ஈரம் இருக்குது, படுக்க போட்டா அந்த குச்சியில ஈரம் கீழே இறங்கும், அங்க கிருமிகள் உருவாகும். அந்த கிருமி அங்க இருந்துகிட்டே இருக்கும். மறுபடியும் ஒரு யூஸ் பண்ணும்போது கிருமி வாய்க்குள்ள போகும். இப்படிங்கிற ஒரு மருத்துவ ரீதியிலான சட்டம் அதே தவிர மருத்துவ பிரச்சனை மார்க்க மசாலா அங்க சொன்னாங்க. இது குர்ஆன் ஹதீஸ் இப்படி செய்யுங்க, தொழுகை நோன்பு சக்காத்து பிரச்சனையாது. ஒரு மருத்துவ இது நம்ம கூட பிரஷ் போறது கூட முறை சொல்லி தருவாங்க. இப்படி எல்லாம் இழுக்காதீங்க, மேலும் கீழுமா தான் முறையை சொல்லி இப்ப சொல்லி தரேன். டாக்டர் சொல்றாங்க அதுதான் ஈறுகளுக்கு நல்லது. அது என்ன மார்க்க பிரச்சனையா? உடல் கூறு பிரச்சனை. இமாம்கள் மார்க்க பிரச்சனை சொன்னது மாதிரி கிதாபுகள்ல மருத்துவ பிரச்சனை சொல்லி இருக்கிறாங்க. இல்ல இப்ப நீங்க என்ன செய்யணும், அப்படியெல்லாம் படுக்க போட்டு கிருமிகள் உண்டானாலும் எந்த தாக்குதலும் ஏற்படாது அப்படின்னு சொன்னா மருத்துவ ரீதியில நீங்க நிரூபணம் செய்யணும். ஏன்னா இது மருத்துவ பிரச்சனை. நீங்க உண்டாகாதுமீங்க, நான் உண்டாகுமா யார் நிர்ணயிக்கிறது? மருத்துவர்கள். மருத்துவர்களுடைய கருத்தை கொண்டு வாங்க. இப்படியெல்லாம் வச்சு கிருமி உண்டானாலும் இது ஏற்படாது நீங்க சொல்லுங்க. அது உண்மைன்னு சொன்னா ஒப்புக்கொள்றோம். இல்ல நாங்களும் மருத்துவர்கிட்ட கேட்கிறோம், அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒப்புக்கொள்ளும். இது மருத்துவ பிரச்சனை, நீங்க சொன்னீங்கன்னால நாங்க ஒப்புக்கொள்ள தேவையில்லை. மருத்துவ பிரச்சனை மருத்துவ ஆதாரத்தோடு நீங்க நிரூபிக்க வேண்டும். இது மார்க்க மசாயில்கள் பிரச்சனை அல்ல. ஒரு ஆள் விரும்பினா எடுக்கலாம், விரும்பினா ஏற்றுக்கொள்ளாம போலாம். உடல் கூறு விஷயத்தை அவரவர் இஷ்டம். ஆனால் ஆய்வு செய்ய சொல்லி இருக்கிறார்கள். இப்ப இதெல்லாம் எப்படி இல்ல இல்லங்கிறீங்க? இதுதான் ஏற்கனவே சொன்னல, இதுதான் உண்மைங்க. இப்படி ஒவ்வொன்னா நம்ம எடுக்கலாம். அதுக்காக தான் கேட்டோம், தரல. ஆனாலும் அறவே சொல்லாம இருந்தா நீங்க என்னமோ நினைச்சிருக்கோம். 2-3 சொல்லிட்டோம். ரொம்ப பெருசா சொன்னது கண்கூட பார்க்கலாம்னு சொல்லிதான். அப்படி எந்த இமாம் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா தொடைப்பதை பார்க்க கூடாதுன்னு சொன்னவங்க இமாம்கள். இது மட்டும் எப்படி சொல்லிருப்பாங்க? வேற இடத்துல அப்படி பார்க்கலாம். இது மட்டும் இது இப்படி சொல்லப்பட்டது. மாயனத்துங்கிற வார்த்தை இருக்குது, அதை வச்சுக்கிட்டு அப்படின்னா நேரா பாக்குறதானே, அது கண்ணெதிரில் நடந்தது அப்படின்னு சொன்னா ஒரு ஆளு சிறிய கழித்தான் என் கண்ணெதிரின்னு சொன்னா அவன் டாய்லெட் தான் போயிருப்பான். அப்படிதான் வழங்கணும். அதனால இவனுக்கு முன்னாலும் கழிச்சு பாத்துக்கிட்டே இருந்தோம்னு அர்த்தமா? இடத்துக்கு தகுந்தவாறு அர்த்தம் செய்யணும். இப்படி இதுல நீங்க புரிஞ்சுக்கிறங்க ஒவ்வொன்னா. அடுத்ததா நம்ம பல கேள்வி வச்சோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க எல்லாம் மார்க்கத்துக்கு முரணாக செஞ்சாங்களே, அது எப்படி? நம்ம வச்ச கேள்விக்கு பதில் வரல. அவங்க எல்லாம் தியாகம் செஞ்சாங்க, அதனாலதான் அப்படி சொர்க்கத்துக்கு போறாங்க அப்படிலாம் இவங்க சொன்னாங்க. அந்த தியாகத்தினுடைய அளவு என்ன? குர்ஆன்ல இருக்கா ஹதீஸ்ல இருக்கா? அதை சொல்லணும். அப்ப நான் கேட்டது அவங்களுடைய ராவி அவங்களுடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளலாம்னு வச்சோமே, அதுக்கு என்ன பதில் இல்ல. அதே போல நீங்க 1994 வரைக்கும் ஜும்மாவுக்கு முந்தின சொன்னது இல்ல. நீங்க
இப்ப இருக்கு நீங்க இடைப்பட்ட காலத்தில் உங்களை பின்பற்ற உலகத்துக்கு போயிட்டாங்களே, அவங்க மறுமையில பாதிக்கப்படுவாங்களே, அதற்கு உங்க நிலை என்ன? நீங்க இங்க சொல்லலாம் இப்பதான் ஹதீஸ் கிடைச்சிச்சு வாபஸ் வாங்கிட்டோம். இதை நம்பி மரணித்தவருடைய நிலைமை என்ன? அதே போல பன்றி மாமிசம் சம்பந்தமா சொன்னீங்களே, சொல்வதற்கு வெக்கமா இருக்குது. நான் வாபஸ் வாங்கிட்டேங்கிறீங்க, வாபஸ் வாங்குறதுக்கு முன்னால மரணித்தவருடைய நிலைமை என்ன? இப்ப வாபஸ் வாங்கன்னு சொல்லலாம், அந்த மனிதனுடைய நிலைமை என்ன அது சொன்னீங்களா நீங்க? அதே போல தொடை மறைக்கப்பட வேண்டிய பகுதி அப்படிங்கறத 1987 சொன்னீங்க, இப்ப சொன்னீங்க மறைக்க வேண்டாங்கிறீங்க. இந்த ரெண்டுக்கு மத்தியில் உள்ள நிலை என்ன? அப்ப ஒழுங்கான ஆய்வு செய்கின்ற பக்குவம், திறமை, ஆற்றல், குர்ஆன் ஞானம் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குள்ள சகோதரர்களே, கிதாபுகள்லாம் எடுத்து காட்டணும்னாங்க. நேற்று மௌலூது கிதாபுல ஒரு விஷயத்தை சொன்னோம், எடுத்தான் காட்ட சொன்னாங்க, ஒப்பந்தப்படி எடுத்து காட்டணும். வாட்சி காட்ட சொல்லலை, ஒப்பந்தத்தில் இல்லை, பதில் சொன்னாங்க. இப்போ இவ்வளவு கிதாபையும் கொண்டு போய் கொடுத்தோம், எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஒவ்வொன்றிலையும் பேப்பர் வச்சிருக்கோம், அடையாளம் எது எது சொன்னமோ அவ்வளோயும் கொண்டு கொடுத்து ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல, திருப்பி கொடுத்துட்டாங்க. இந்த இருக்கு கொடுக்கப்பட்டது, போன அமர்வுல கொடுக்கப்பட்டது, எடுத்து பார்த்து சொல்லணும். அப்ப இது பதில் இல்லாததுனால தான் மழுப்புறாங்கிறது நல்லா விளங்கிறது. சரி, அரபி வாய்ச்சி சொன்னாங்களே அதுகளுக்கு சொல்லலாம்ல, அதுக்கும் சொல்லல. அதே நேரத்தில் அறவே பதில் சொல்லாம இருந்தாங்கன்னு வைக்க, அதை ஒத்துக்கலாம். ரெண்டு விஷயத்துக்கு சொல்றாங்க, யோசிச்சு ஐடியா பண்ணிருக்காங்க, அது நாங்க அரபியில் வாய்ச்சி சொல்லல. அதுக்கு மட்டும் என்ன செய்யறாங்க, இதுக்கு சொல்லுங்க பாப்போம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஏன் சொன்னீங்க பதில்? என்ன பதில் சொன்னாங்க? ஒருத்தர் தன்னுடைய லாபாச தப்பு கிடையாது வத்தியில் மன்கூஹத்தி மனமுடிக்கப்பட்டவளை பொண்டாட்டியை, வத்தின்னா உடலுறவு கொள்வது, வத்திங்கிற வார்த்தைக்கு உடலுறவு கொள்வதுன்னு அர்த்தம், வேற அர்த்தம் கிடையாது. முஆயனத்தில் அமத்தி அடிமை பெண்ணுக்குடைய கண்ணுக்கு முன்னால், முஆயனத்தினா கண்ணுக்கு முன்னால், அவர் கண்ணு எதிரேன்னு அவங்களும் சொன்னாங்க அர்த்தம். அப்படி ஒண்ணு இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்களே மாட்டிக்கிட்டாங்க. அப்ப திருமணம் செய்யப்பட்டவளை மனைவியை உடலுறவு கொள்வது லா பஅஸ, லான்னா இல்லை, பஅஸ்னா தப்பு, பிவத்தினா உடலுறவு கொள்வது, மன்கூஹத்தினா பொண்டாட்டி, பிமுஆயனத்தினா கண்ணு கண்ணு நேருக்கு நேராக, அமத்தினா அடிமை, முத்ததை சேர்த்தா என்ன? லா பஅஸ தப்பு இல்லை, பிவத்தியில் மன்கூஹத்தி திருமணமானவளை பொண்டாட்டியை உடலுறவு கொள்வது, பிமுஆயனத்தில் அமத்தி அடிமை பண்ணு பாக்குற மாதிரி. இப்படி ஒண்ணு இருந்தா கொளுத்துறேன்னாங்கல்ல, நீங்க காசு கொடுத்து வாங்கினா கொளுத்த வேணாம், எங்க காசு போனாலும் போயிட்டு அடையாளத்தை கொளுத்தி காட்டிருக்கேன். இந்த இருக்க அந்த கிதாபுகள்லாம் எங்க கிதாபு போனாலும் போயிட்டு தேவையில்லை, எங்களுக்கு ஒரு குப்பை. நீங்க என்ன செய்யாத, கொளுத்தினால் நாங்கள் அனுமதிக்கிறோம். அடுத்து என்ன, அப்புறம் சில வாதங்களை வைக்கிறாங்க. என்ன வாதம்? மதுஹப் பிளவுபடுத்துகிறது அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு தானே பிளவு இருக்குது, மதுஹப்பை பின்பற்ற வேண்டும்னு நீங்க சொல்றீங்க, நாங்க எங்களை பின்பற்றணும்னு சொல்லி இருக்கிறோமா? தலைப்புல இருக்குதா? தலைப்புல என்ன இருக்கு? எங்கள் தலைப்பை வாசி காட்டினார். இப்போ இருக்கா? இப்போ ஒரு தடவை வாசி காட்டினார். அதுல என்ன இருக்கிறது? மதுஹப் தலைப்பு, எங்கள் தலைப்பு, தமிழகத்தில் நடைமுறையில் உள்ள ஷாஃபி ஹனஃபி மதுஹப்களின் சட்ட நூல்களில் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானவையும் குர்ஆன் ஆதாரமோ ஹதீஸின் ஆதாரமோ இல்லாத ஏராளமான விஷயங்கள் உள்ளன. எனவே மதுஹப்களை பின்பற்றக்கூடாது எனவும், இஸ்லாத்தின் அடிப்படையான குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும் பின்பற்ற வேண்டும் என்பதும், மற்ற எந்த அமைப்பையோ, எங்கள் அமைப்பு உள்பட எந்த அமைப்பையோ குழுவையோ தனி நபரையோ பின்பற்றக்கூடாது, எங்களையும் நீங்கள் பின்பற்றக்கூடாது. சொல்ற செய்திக்கு குர்ஆன் ஆதாரம் இருந்தா எடுத்துக்கிட்டு போங்க, குர்ஆன் இருக்கிறதுனால. ஹதீஸ் ஆதாரம் என்ன எடுத்துக்கிறோம். மதுஹபை பத்தி அப்படியா நீங்க சொல்றீங்க? மதுஹபை பின்பற்றணும்ங்கறீங்க, இந்த குப்பையை பின்பற்றணும்ங்கறீங்க. நாங்க எங்களையும் பின்பற்ற வேணாம், உங்களையும் பின்பற்ற வேணாம், ஒத்தரையும் பின்பற்ற வேணாம், அல்லாஹ் ரசூல் சொல்ல மட்டும் கேளுங்க. அப்ப நீங்க இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசலாமா நீங்க என்பது உங்கள்ட்ட கவனத்துக்கு வர்றேன். அடுத்து என்ன, சில விஷயங்களை மௌலூது ஷாஃபி இமாம்னா கதீமான சொல்லவருக்கு, ஜதீதான சொல்லலாம் அவருக்கு. ஷாஃபி மதுஹப் கிதாப் பார்த்தீங்கன்னா பழைய சொல்லு புதிய சொல்லு. அது என்னடா பழைய சொல்லு? எகிப்துல இருக்கும்போது ஒரு சொல்லு, பகதாதுல இருக்கும்போது ஒரு சொல்லு, ரெண்டு விதமா அவர் பேசியிருக்கிறாரு. அப்ப அந்த பழைய சொல்ல கேட்டு அமல்படுத்தினா அவங்க எதிலாம் என்ன? அந்த இடத்துல மௌத்தா போயிருந்தா என்ன? அப்ப என் கதீம் சொன்னாரு, அபூ ஹனீஃபா மாரஜா அபூ ஹனீஃபா என்கிற ஒரு தலைப்புல ஏராளமான மசாயில்கள் சொல்லிட்டு மாறி இருக்கிறார். குதிரை கறி சாப்பிடுறது ஹராம்ன்றாரு அபூ ஹனீஃபா. வந்தது பதில் அவங்களும் கணக்கு பண்ணிக்கிடுங்க. எல்லாம் புதுசு சொல்லிருக்காங்க.
சொல்லல, இது சொன்னது. சொன்னது இது சொன்னது. அதான் நான் சொன்னதை வாபஸ் வாங்குறீங்கல்ல, சொன்னதை வாபஸ் வாங்கினால் சரி, நான் ஒரு 2 வாபஸ் வாங்கியிருக்கிறேன், 10 வாபஸ் வாங்கியிருக்கிறேன். தப்புன்னு தெரிஞ்சு என்னுடைய கௌரவத்தை பார்க்கல, அல்லாஹ்க்கு பதில் சொல்லணும் பயந்து வாபஸ் வாங்கிட்டேன். இமாம்கள் அபூ ஹனீஃபா இமாம் ஆயிரக்கணக்கான மசாயில்கள்ல தலைப்பு போட்டால் இப்ப மதுகப்பட அள்ளி போட்ட மாதிரி போடுவோம், தனி தலைப்பு வைத்தால் அவ்வளவுக்கு சொல்லிட்டு மாறிக்கிறார். குதிரைக்கறி ஹராம்டாரு, அப்புறம் ஹலால்டாரு, ஷாஃபி இமாம் கதீமுல்ல சொல்ல சொன்னாரு, ஜதீஸ் சொல்ல சொன்னாரு. இவங்க சொல்ல கேட்டு ஆரம்ப காலத்துல சொன்னதை கேட்டு ஒன்னே ஒண்ணுல நான் சொன்னபடி நடந்தா அவங்க கதி என்னன்னு கேக்குறீங்கள. இந்த 2 இமாம்கள் ஆயிரக்கணக்கான மசாயில்ல ஏற்கனவே ஒண்ணு சொல்லிவிட்டு பின்னாடி அந்தர் பல்ட்டி அடிச்சாங்களே, அதை கேட்டு செஞ்சவங்க கதி என்னன்னு கேட்டீங்களா? அந்த தூக்குனா கூட எங்க இதுக்கு நான் கேட்கிறேங்க, ஒரு மனிதனை சக்திக்கு மீறி எல்லாம் சிரமப்படுத்த மாட்டான். தவறுன்னு தௌபா செய்யறோம், மக்கள் மன்றத்தில் போய் விளக்குறோம், எந்தெந்த ஊர்ல எல்லாம் ஓதணும் அத்தனை ஊர்லயும் கூட்டம் போட்டு விளக்கிட்டோம், அந்த மக்கள்கிட்ட எல்லாம் நாங்க சொல்லிவிட்டோம். 1-2 மூத்தா போயிட்டானா அல்லாஹ் வந்து எங்களை மன்னிப்பான். நாங்க கருணை உள்ள ரஹ்மான், நாங்க வேணும்னு செய்யல, அது சரி நினைச்சு செஞ்சோம். நீங்க தவறு என்று ஆதாரம் காட்டின பிறகு அதை சரி காட்டுறீங்க. எங்களுக்கு எப்படி ஆதாரம் யாரும் காட்டல, சரி என்று சொல்லி தந்திருந்தாங்க. அதனால எங்களை அல்லாஹ் மன்னிப்பான்னு நாங்க நம்புறோம். அதே நேரத்தில் நாங்க சொல்லாம இருந்தோம், இங்க தௌபா செய்யாம இன்னமும் நடந்து போயிட்டு இருப்பாங்க, அது குறைச்சிருக்கமா இல்லையா? அதான் அதுல உள்ள நன்மை, அதுக்குரிய பதில் தான். அதுக்கு அடுத்து என்ன, பன்றியுடைய உறுப்பை மனுஷனுக்கு பொருத்தலாம் என்று எழுதினார்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆமா, அப்படித்தான் எழுதிருக்கிறோம். இப்பவும் தான் சொல்றோம், மனுஷனுடைய இதயத்துக்கு பன்றி இதயம் தான் நெருக்கமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை ஆய்வு பண்ணி பன்றி இதயத்தை மனுஷனுக்கு பொருத்தலாமா, பன்றி ரத்தம் தான் இருக்கிற பிராணிகள்ல மனுஷனுக்கு நெருக்கமான ரத்தம் ஆய்வு பண்ணி இருக்கிறாங்க. அப்படி ஒரு உயிர் காக்கிற நிலைமை வந்தால் பன்றி ரத்தத்தை ஏத்துக்கலாம் அப்படிங்கறத நாங்க எழுதித்தான் இருக்கிறோம். அதுல தப்பு இல்லை, இப்பவும் அதை மாத்துக்கலையே. அதே நேரத்தில் பன்றி இறைச்சி திங்கலான்னு சொன்னோட எழுதிக்கிறாங்க, சொல்லிட்டு வாசி காட்டுறாங்க. பன்றி இறைச்சி என்று தான் அல்லாஹ் சொல்றான், அதுதான் கூடாது, ஆனால் பேணுதலுக்காக அதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எழுதிருக்கோம்னு சொல்றாங்க. திங்கணும் எழுதிருக்கிறோம், பேணுதலுக்காக தவிர்த்துக் கொள்ளணும் எழுதிருக்கிறோம். குர்ஆன்ல பன்றியின் இறைச்சிங்கிற வார்த்தை வருது, லஹமுல் ஹின்ஸீர் வருது. அது வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் இறைச்சி தான். அதுக்காக இறைச்சியை மட்டும் நீங்க தவிர்த்துறாதீங்க, எல்லாத்தையும் தான் தவிர்க்கணும். குர்ஆனை கொண்டு நேரடியா சொல்ல போது இறைச்சி, ஆனால் பேணுதலுக்காக மொத்தமா தவிர்த்துக்கிறத நாங்க எழுதிருக்கமே தவிர, இப்ப பன்றி எலும்பு போட்டு சூப் போட்டு குடிக்க சொன்னோம், எடுத்து காட்டினீங்களா? இது அதுல உள்ள விஷயம். அதுக்கப்புறம் தொப்பி போடுவது சுன்னத்துக்கு மாற்றம் என்று சொன்னார்கள். சுன்னத்துக்கு மாற்றம் என்று சொன்னோம், சுன்னத்து இல்லைன்றோம். சுன்னத்து இல்லைங்கிறதும் சுன்னத்துக்கு மாற்றம்ங்கிறது வித்தியாசம் இருக்கு. சுன்னத்து இல்லைன்னா என்ன, செஞ்சா செய்யலாம். சுன்னத்துக்கு மாற்றம்னா ஒரு சுன்னத்து ஏற்கனவே இருக்கு, அதை எதிர்க்கிறதுக்கு பேர் சுன்னத்துக்கு மாற்றம். நாங்க சுன்னத்துக்கு மாற்றம்னா தொப்பி சொன்னோம். தொப்பி போடுவதை சுன்னத்து என்று சொல்லாதீர்கள், விரும்புனா போடலாம், விரும்பாட்டி போட தேவையில்லை. போட்டவர்களும் இருக்கிறோம், போடாதவர்களும் இருக்கிறோம். போட்டவன் போடாத போய் சொல்லாத, போடாதவன் போட்டாட்ட போய் சொல்லாத. அது ஒரு ட்ரெஸ், அதுக்கு எந்த சவாபும் கிடையாது, எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது அப்படின்னு நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சுன்னத்துக்கு மாற்றம்னா கலட்டி வீசி மிதிச்சுட்டு போயிருவோம், போடவும் செய்யலாம், இப்பவும் விட்டு மிதிச்சுட்டு போயிடலாம், பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது, அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம். அப்படித்தான் நாங்க சொன்னமே தவிர சுன்னத்து இல்லைன்னு சொன்னோமா, சுன்னத்துக்கு மாற்றம்னு சொன்னோமா? ஏன் இல்லாத அவதூற சொல்றீங்க? அதுக்கு அடுத்து என்ன, ஏகத்துவத்துல எழுதணுமா, டிசம்பர் 2004 எழுதணும் வாசிக்க, அதெல்லாம் தலைப்பு தேவையில்லை. மதுகப்புல சொல்ல குப்பைகளுக்கு பதில் சொல்றதுக்கு பதிலா எதையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏகத்துவத்தில் என்ன எழுதணும், 2 சகோதரிகளை ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணி இருக்கிறார், இது மார்க்கத்தில் கூடுமான்னு கேள்வி. கூடாது, 2 சகோதரியை தஜ்மஹு உக்தைனி, 2 சகோதரிகளை திருமணம் பண்ண கூடாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல தடை செஞ்சுட்டான் அப்படின்னு எழுதிட்டு பண்ணிட்டாரு. என்ன செய்யணும்னு கேக்குறீங்களா? ஒருத்தியை தலாக்கு விட்டுறணும்னு சொல்றோம், இதை எழுதி இருந்தோம். இதுக்கு என்ன கேள்வி கேட்கிறாங்க? 2 தான் செல்லாத, இது கல்யாணம் செல்லும், எதை 2வது பண்றாரோ தப்பானது, அது கல்யாணமே இல்ல, தலாக்கு விடணும் என்று எவ்வளவு பயங்கரமான பாயிண்ட் பாருங்க. தலாக்கு விடணும் ஏன் எழுதுனீங்கன்னு கேட்கிறாங்க. ஏன் எழுதணும்னு கேக்குறீங்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுனால எழுதணும், அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் எழுதணும். எப்படி எழுதணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒருத்தர் வர்றார், வந்து அல்லாஹ்வுடைய தூதரே இன்னி அஸ்லம்து வ தஹதி உக்தானி, நான் இஸ்லாத்தை தழுவிவிட்டேன், எனக்கு 2 சகோதரிகளை பொண்டாட்டியை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தல்லிக் ஐயத்தஹுமா ஷித, 2 பேர்ல யாரை விரும்புறியோ அவங்கள தலாக்கு விட்டுக்க. தல்லிக்னா தலாக்கு விடுன்னு அர்த்தம். 2 கல்யாணம் ஒருத்தர் தங்கச்சி அக்கா தங்கச்சியை பண்ணிட்டா தலாக்கு விடு என்று சொன்ன நானா அல்லாஹ்வுடைய ரசூலா? ரசூலாட்ட போய் கேளுங்க. இந்த கேள்வி நீங்க யார கேள்வி பண்றீங்க? நாங்க எழுதுனதுக்கு குர்ஆன் ஆதாரத்தோட எழுதி இருக்கிறோம், அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன கேட்கிறாங்க? அதோட என்ன கேட்கிறாங்க? பெண்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணலாமா? பெண்கள் மாநாடு போடலாமா?
பெண்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாத்திலையும் போர்க்களத்துக்கு போனார்கள். காயமடைந்த ஆண்களை தூக்கி மருத்துவம் செய்தார்கள். போர் களத்துக்குள்ள நுழைஞ்சு ஆம்புளையில இழுத்து கொண்டாந்து வந்து சிகிச்சை செய்தார்கள். தண்ணீர் புகட்டினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையில் ஆண்களும் பெண்களும் கலந்திருக்கிறார்கள். ஆண்களுக்கு பயான் செய்கிறாங்க, பெண்களுக்கு விளங்கல. அங்க போய் நின்று தனியா அவங்களுக்கு ஒரு பெண்களுக்கு தனியா ஒரு இன்னொரு குத்பா நடத்துகிறார்கள். இதெல்லாம் புகார்ல வாசிச்சது இல்லையா நீங்க? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அவ்வளவு வேணாம்? நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்க, ஆம்பளை பொம்பளை கலக்கிறார்கள், தொழுவ போறார்களாம். அப்ப ஹஜ்ஜுக்கு ஒரு பொம்பளை அனுப்பாதீங்க, மக்காவோட சேர்ந்து தான் தொழுதாகணும். ஹஜ்ஜுக்கு நீங்க பொம்பளை அனுப்பாம இருப்பீங்களா? ஹஜ்ஜில மக்காவோட என்ன நடக்குது? ஆம்பளை பொம்பளை சேர்ந்து தான் தொழுகிறாங்க. பள்ளிவாசல்ல சிறந்த பள்ளிவாசல்ல, உலகத்து பள்ளிவாசல்கள் எல்லாம் சிறந்த மகா 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 சிறந்த பள்ளிவாசலில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தொழுகிறார்கள். அதுக்கு நீங்க அனுப்புறீங்க உங்களுடைய பெண்களை, கூட்டிக்கிட்டு போறீங்க. அந்த பள்ளியோடு ஒப்பிடும்போது பல மடங்கு குறைந்திருக்கிற பள்ளிவாசல்ல பெண்களை அனுமதிக்க மாட்டோம், தப்புன்னு சொன்னா என்ன நியாயம்? ரசூலுல்லாஹ் காலத்தில் பெண்கள் பள்ளிக்கு வந்தார்கள், தொழுகைக்கு வந்தார்கள், பெண்களும் சேர்ந்து தொழுகிறார்கள். அதுக்கு நீங்க அனுப்புறீங்க உங்களுடைய பெண்களை, கூட்டிக்கிட்டு போறீங்க. அந்த பள்ளியோடு ஒப்பிடும்போது பல மடங்கு குறைந்திருக்கிற பள்ளிவாசல்ல பெண்களை அனுமதிக்க மாட்டோம், தப்புன்னு சொன்னா என்ன நியாயம்? ரசூலுல்லாஹ் காலத்தில் பெண்கள் பள்ளிக்கு வந்தார்கள், தொழுகைக்கு வந்தார்கள், பயானுக்கு வந்தார்கள், யுத்தத்துக்கு போனார்கள். மனைவி சேர்த்து கூட்டிட்டு போவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அவதூறு கேஸ் எல்லாம் கூட வருது. அப்ப இதெல்லாம் ஒரு தவறான ஒரு செய்தி. அடுத்து என்ன செய்யறாங்க? முகத்தை ஒரு சஹாபி இருந்தாரா, முகத்தை திருப்பினாங்களா ரசூலுல்லாஹ். திருப்பினதுல இருந்து என்ன விளங்குதா? பொம்பையை பார்க்கலான்னு விளங்குதுன்னு சொல்ற. அதே ஆதாரமா காட்டணும், அதையா காட்டணும்? எவ்வளவு ஆதாரங்களை நீங்கள் சொன்ன இதழ்களை எடுத்து வைத்து பெண்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு மார்க்கத்தை தடையில்லை, ரசூலுல்லாஹ் முன்னாடி பெண்கள் அப்படி வந்திருக்கிறார்கள் என்று தெள்ள தெளிவாக நாங்க நிரூபிச்சிருக்கிறோம். பாயிண்ட் சொல்றாங்க, ஜெயலலிதாவை பார்க்கறதுக்காக இது சொன்னோமா? 25 வருஷத்துக்கு முந்தி சொன்னோம், 20 வருஷத்துக்கு முந்தி சொன்னோம், 15 வருஷத்துக்கு முந்தி சொன்னோம். ஜெயலலிதா இப்பதான் பார்த்தோம். அப்ப ஜெயலலிதா 25 வருஷத்துக்கு பிறகு ஜெயலலிதா பார்க்கறதுக்காக வேண்டி 25 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி இல்முல் கைப் எங்களுக்கு நல்லா கொடுத்து ஜெயலலிதா சந்திக்க போறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை ஜெயலலிதா பார்க்கறதுக்கு இப்படி சொல்லணும்? ஜெயலலிதா இல்லைன்னு பாக்குறீங்க, மேடை போட்டா கூட்டத்துக்கு வந்தா பார்க்கல போய் எங்களோட சுன்ன ஜமாத்துக்காரங்க வந்து பார்த்தாங்களே ஜெயலலிதாவை, அவங்க என் முகத்தை பார்த்தாங்க, கண்ண முக்காடு போட்டு வரலையே அவங்க, அல்ல ஜெயலலிதாவுக்கு முக்காடு போட்டு சொல்லலையே, ஜெயலலிதா பாராட்டலாமா? நேற்று ஒரு பெரிய பயங்கரமான கேள்வி கேட்டு, யார் ஜெயலலிதா பாராட்டினா? ஜெயலலிதா செஞ்ச தப்புகளை எல்லாம் மேடை போட்டு சொன்ன ஒரே ஜமாத்து நாங்கள். அவர்களை ஆதரித்தோம், தப்பையும் சொன்னோம், சரியானதையும் சொன்னோம். அவரை ஆதரிக்க இடஒதுக்கீடுக்காகத்தானே தவிர அவர் செஞ்ச அக்கிரமங்களை மறுக்கவில்லை என்று பேசியவர்கள் நாங்கள். ஜெயலலிதா பாராட்டினார்கள் நேற்று. அடுத்து என்ன? அப்புறம் தொடைய மேற்று, தொடைய வந்து தெரிஞ்சா தப்பு இல்லைன்னு சொல்றாங்க, அரட்ரவுசர் அணிகளான்னு சொல்றாங்க. நாங்களாவ சொன்னோம், அதுக்குரிய ஆதாரங்களை காட்டுறோம், அவங்கள வாட்சி காட்டிருக்கிறாங்க. தொழுகையில் இருக்குதா? தொழுகைன்னு இருக்குதா? தொழுகை விஷயத்தில் இருக்கிறது, அதையும் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். தொழுகை விஷயத்தில் அது மாதிரி நடந்திருக்கிறது என்று ஏராளமாக நாங்கள் சொல்லி இருக்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களும் ஆண்களும் ஒண்ணா தொழுவாங்க, ஆண்கள் முன்னாடி பெண்கள் பின்னாடி. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, பெண்களே உங்கள் தலையை நீங்கள் உயர்த்தி விடாதீர்கள். எப்படி சொல்லுவாங்க? அதாவது லா தர்ஃபஅன்ன ரூஸகுன்ன ஹத்தா யஸ்தவியர் ரிஜாலு ஜுலூஸா, ஆம்பளை எல்லாம் உட்கார்ந்த பிறகுதான் நீங்க வந்து தலையை உயர்த்தணும். சஜிதாவுல இருக்கும் பொழுது நீங்க முந்தி உயர்த்திட்டீங்கன்னா சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிரும். அதனால ஆம்பளைங்க அந்த அளவுக்கு ஆடை அணிஞ்சிருந்தாங்க. ஒரு துண்டத்தை கழுத்துல கட்டுவாங்க, தொடவெல்லாம் தெரியும். அப்ப ஆண்கள் சஜிதாவோட இருக்கும்போது நல்லா தெரியும், அதை பொம்பளைங்க பாத்திரக்கூடாது என்பதற்காக ஆம்பளைங்க உட்கார்ந்தவனதான் பொம்பளைங்க எல்லாம் தலையை தூக்கணும் சஜிதாவுல இருந்து சொன்னாங்களே. அதை வச்சுதானே எழுதியிருக்கிறோம் காரணத்தோட. ஒரு ஏகத்துவத்தை சுட்டி காட்டின நீங்க அடுத்த ஏகத்துவம், அதுக்கு அடுத்த ஏகத்துவத்தை ஏன் சுட்டி காட்டவில்லை, ஏன் வாசிக்கவில்லை? இதெல்லாம் அதுல வருகிறது. 3 இதழ் அதை பத்தி எழுதியிருக்கிறோம். ஒரு இதழை வாசிக்கிறார்கள், அதுக்கு அடுத்து உள்ள 2 இதழை மறைக்கிறார்கள். அப்ப அதையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன? அப்புறம் ஜும்மாவுக்கு முன் சுன்னத் இல்லை என்றார்கள், ஜும்மாவுக்கு முன் சுன்னத் இருக்கு என்றார்கள். இவங்க சொல்ல கேட்டு தொழாதவர்களுடைய கதி என்ன? அதுக்கு அதே பதில் தான். என்ன பதில்? சரின்னு தெரியும் போது சரின்னு சொல்லுவோம், தப்புன்னு தெரியும் போது தப்புன்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட விஷயம் தான். அப்ப இதுலயும் அவங்க சொன்ன எல்லாத்துக்கும் பதில் சொல்லிவிட்டோம். எந்த ஒண்ணுக்கும் பதில் சொல்லப்படாமல் இருக்கவில்லை. அடிப்படையை மொத்தத்துக்கு சேர்த்து வருகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, மதுகபுல வண்டவானங்களை, குப்பைகளை, அசிங்கங்களை, அபத்தங்களை, ஆபாசங்களை, குர்ஆனுக்கு முரணானவைகளை, உளறல்களை எல்லாம் அள்ளி அள்ளி போட்டோம். நேத்து ஒண்ணுல நின்றோம். எனக்கு தெரியுமா? ஒன்னு நிறுவிட்டு அடுத்ததை போகணும்னு எழுதி இருந்துச்சு. அதை உறுதியா கடைபிடிக்கணுங்கிறதுனால நிறைய மௌலுது அள்ளி போட்டிருப்போம். போடல.
அப்புறம் அவங்க வாட்டுக்கு நிறைய மீறிட்டாங்க அந்த விதிமுறையை. அவங்க வாட்டுக்கு வள்ளி வைக்க ஆரம்பிச்ச பிறகுதான் நம்ம மௌலுதுல இப்படி பண்ணிருக்கானு அந்த ஒண்ணு நிரூபிச்சுட்டு அடுத்துட்டு போனது தப்பு, ஒப்பந்தத்தை மீறிட்டாங்கிறதுனாலதான் நேத்து மௌலுதுல ஒண்ணு குளத்துல நின்றுட்டு இருந்தோம், குளத்தாங்கரையிலேயே. சொல்ல முடியாதுங்கிறதுக்கா இல்ல. அப்புறம் பார்த்தோம் அவங்க வாட்டு அள்ளி போடுறாங்க, நம்மளும் போடுவோம். பிரேக்கு பிறகு அள்ளி போட்ட பிறகுதான் புசுக்குன்னு போனது எல்லாமே. அதனால எந்த ஒன்றையும் விதியை மீறவில்லை, தெள்ள தெளிவாக நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, விவாதத்தினுடைய 3 தலைப்புகள்